வெல்கம் டு செல்லா கிச்சன். இப்போ நம்ம மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம். இதோ அதுக்கு தேவையான பொருட்கள்: மஷ்ரூமு, இஞ்சி பூண்டு விழுது, தயிர், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, தாளிக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இது வந்து நெய்யும் ஆயிலும் சேர்த்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கோம். இந்த ஆயிலும் எண்ணெயும் சேர்ந்து கலந்தது இது ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இதில் வந்து இந்த பட்டை, இந்த ஏலக்காய் எல்லாம் இருக்கிறதெல்லாம் அந்த போடுறோம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இந்த இப்போ இது பொரிஞ்சு வந்துருச்சு. கொஞ்சம் தயிர் ஊற்றிக்குவோம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் தயிர் ஊற்றிக்கிறது. இந்த இப்போ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இப்போ இந்த இஞ்சி பூண்டு போட்டுக்கிறோம். தேவையானதை போட்டுக்கோங்க. அப்போ கருவேப்பிலையை போட்டுட்டு இந்த கலருக்கு வரணும். இஞ்சி பூண்டு தயிரெலாம் ஊற்றிருக்கோமா, இந்த இஞ்சி பூண்டு போட்டோன்னே இந்த கலருக்கு வரணும். இந்த ஆயிலெலாம் வெளியில் வருது பாருங்கள், அது மாதிரி அந்த அளவுக்கு வதக்கிட்டு அப்புறம் வெங்காயம் போட வேண்டியதுதான். இந்த வதங்கி வந்துக்கிட்டு இருக்குது. அதோட கொஞ்சம் இந்த பச்சை மிளகாயும் போட்டு வதக்குறோம். வதக்கி கொஞ்சம் நல்லா செவக்க வதக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பிரியாணி வாசனையாக இருக்கும். இப்போ இந்த தக்காளியும் போட்டுட்டோம். தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்க வேண்டியதான். கொஞ்சம் மஞ்சத்தூள், அது நல்லா கலராக இருக்கும். இப்போ இந்த காளானையும் போட்டு மஷ்ரூமையும் போட்டு அதோட வதக்கிற வேண்டியதான். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு மல்லி ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூனு மல்லிகை தழை. மூணு டம்ளர் அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. இப்போ அந்த 6 டம்ளர் இந்த எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ அதில் ஊற்ற வரோம். உப்பு ஒரு பிடி
அதாவது உங்களுக்கு எவ்வளோ இதோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த கொதிக்குது பாருங்கள். இப்போ இந்த அரிசியை போட்டு ஒரு 5 விசில் வந்தோடனே இறக்கி திறந்து பார்க்க வேண்டியதான். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த அரிசி ஊற வச்சுருக்கேன். காளான் பிரியாணி ரெடி ஆகிட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.